Hi students, exercise 8.3 fourth problem. Given question, a coin is tossed thrice. So a coin பார்த்தோன்னே நீங்க ஒரு coin நினைச்சிட கூடாது. A coin is tossed thrice times. So அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா 3 times நமக்கு என்ன பண்றாங்க அதை நம்ம ரொட்டேட் பண்றோம். So 3 times 3 process தான் நமக்கு அர்த்தம் இந்த இடத்துல. So 3 process யூஸ் பண்ணி நம்ம coins டாஸ் பண்றோம். இதை யூஸ் பண்ணா நம்ம sample space எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். What is the probability of getting 2 consecutive tails? What is the probability of getting 2 consecutive tails? So consecutive தொடர்ந்து வர்றதுன்னு அர்த்தம். First of all நமக்கு என்ன கொடுத்தாங்க கான்செப்ட் என்னன்னு பார்க்கணும். காயின் அது எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ அப்போ 3 டைம்ஸ்னும் போது சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸை ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 நாள் நமக்கு எத்தனை வரும் 8 தான் வரும். ஸோ அது எப்படி வருதுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் 3மே ஹெட்டாக இருக்கணும். அடுத்தது லாஸ்ட் டெய்ல கொண்டு வாங்க. அந்த டெய்ல சென்டர்ல கொண்டு வரணும். அதே டெய்ல லாஸ்ட் கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்ன கொடுக்கணும் டெய்லாக கொடுக்கணும். இதில் லாஸ்ட் ஹெட்டை கொடுங்க. அதே மாதிரி சென்டரில் ஹெட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஹெட்டை கொண்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட்டில் ஹெட்டை கொண்டு வந்தாச்சு. ஸோ டோட்டலாக எத்தனை வரும்னு சொன்னேன் 3னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எழுதியாச்சு. கவுண்டிங் எழுதும்போது நம்பர் ஆஃப் எழுதணும். ஏன்னா கார்டினல் நம்பர் கவுண்டிங்னா ஸ்மால் ட்ரையாங்கிள் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்து பாருங்க 8. கொஸ்டின்ல நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 consecutive tails? ஸோ தொடர்ந்து 2 டைல்ஸ் எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் யூஸ் பண்ண போறோம். இதான் நம்மளோட கான்செப்ட். 2 consecutive tails. ஸோ அதுக்கு பேர் நான் ஏன்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் கேட்கும்போது நம்ம 2 ஃபார்முலா தான் பார்த்துருக்கோம். ஒன்று பி ஆஃப் இ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இ பை நம்பர் ஆஃப் எஸ். இன்னொன்று வந்து பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1. ஸோ இ பார்னு எப்போ வரும்னா நாட்டுன்னு யூஸ் பண்ணும்போது தான் வரும். ஸோ இப்போ இங்கே நாட்டுன்னு எதுவுமே இல்லை. அதில் நமக்கு இருக்க ஒரே ஃபார்முலா பி ஆஃப் இ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இ பை நம்பர் ஆஃப் எஸ். நான் இங்கே ஏன்னு கொடுக்குறதால பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஏ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க. இதுல இருக்க கன்சிக்யூட்டிவ் 2 டைல்ஸ். ஸோ கன்சிக்யூட்டிவ்னா என்னன்னு சொன்னேன் தொடர்ச்சியா வருது. ஸோ தொடர்ச்சியா எங்க 2 டைல்ஸ் வருது பாருங்க. இதுல இல்ல இங்கே 1 தான் இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு. இங்க தொடர்ச்சியா 2 வருது. ஸோ அது இதுவா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் நமக்கு கண்டினியூவா 2 வந்தா போதும். ஸோ கண்டினியூவா 2 இருக்கு. அதுக்காக 3 வரக்கூடாது அப்படி தேவையில்லை. கண்டினியூவா 2 இருந்தா போதும். ஸோ இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த செகண்ட் ஒன். இங்க தொடர்ந்து இல்ல, இங்க லாஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. ஸோ இது 2லயும் இருக்கு பாருங்க. லாஸ்ட் 2 இருக்கு. தொடர்ந்து 2 இருக்கிறத மட்டும் தான் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் கன்சிக்யூட்டிவ் எடுத்துக்க போறோம். ஸோ அப்போ நான் இப்போ வேல்யூஸ் எழுத போறேன். நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி 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 டெய்ல் 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 ஹெட் ஹெட் டெய்ல் டெய்ல். ஸோ நம்பர் ஆஃப் தானே இருக்கும். அப்போ கன்ஃபார்மாக என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ண நமக்கு என்ன வருது பாருங்க 3. ஸோ அது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ வேல்யூ 3 பை நம்பர் ஆஃப் எஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 8. ஸோ இது 2 கேன்சல் பண்ண முடியாது. ஆன்சர் 3 by 8. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. அட் ஏ ஃபீட் கார்ட்ஸ். ஸோ அப்போ ஏதோ ஒரு ப்ராசஸாக ஒரு கேம் விளையாட போகிறோம். அட் ஏ ஃபீட் கார்ட்ஸ் பியரிங் நம்பர்ஸ் 1 to 1000. ஸோ என்ன நம்பர் இருக்குன்னா அந்த கார்டுக்குள்ள 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 number on 1 cards are put in a box. ஸோ ஒவ்வொரு கார்டுக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு நம்பர் தான் இருக்கும். 1ன்றது ஒரே ஒரு கார்டில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி 1000 கார்டு இருக்கு. ஒன்றுலேயும் ஒரு நம்பர் தான் இருக்கும். 1 2 3 4 அப் டு 1000 வரைக்கும் இருக்கு. ஈச் பிளேயர் செலக்டிங் 1 cards at random. ஸோ ஒவ்வொரு பிளேயரும் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கார்டு தான் என்ன பண்ணணும் எடுக்க போறோம். ஸோ 1000 உள்ளேருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் ரேண்டமா எல்லாருக்கும் வேற வேற நம்பர்ஸ் தான் வரும்போது. ஸோ செலக்டட் ரேண்டம்லி மீன்ஸ் ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. அந்த கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. ஸோ அதே கார்டு என்ன ஆகாது திருப்பி விளையாட முடியாது. இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேம்லேருந்து ஒரு கார்டை வெளியில எடுத்துட்டாருன்னா அந்த கார்டு என்ன பண்ணிடுவாங்க தூக்கி போட்டுடுவாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 999 தான் இருக்கும். அப்போ செகண்ட் பிளேயர் விளையாடும் போது அங்கே எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும் 999 தான் இருக்கும். ஸோ அதான் கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. ஒரு டைம் விளையாடிட்டாங்கன்னா அதுலேருந்து எடுத்த கார்டை வெளியில போட்டுற வேண்டியதான். இஃப் த செலக்டட் கார்டு ஹேஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தென் 500. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ற கார்டு வந்து ஹேஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தென் 500. ஸோ நம்ம கண்டிப்பா உள்ள எடுக்கிறது நம்ம எது எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். அது எதில் இருக்கணும் பாருங்க கிரேட்டர் தென் 500 இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியல 2 2s are 4. அந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்
greater than 500 500 விட அதிகமான perfect square நம்ம கண்டுபிடிக்கணும். the player wins a prize. so அந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் perfect square 500க்கு மேல. so 21 நமக்கு என்ன வரும்னா 21 ஸ்கொயர்னா 441 வரும். 22 ஸ்கொயர் மீன்ஸ் 484 வரும். 23 மீன்ஸ் 529 வரும். ஸோ அப்போ இதான் நமக்கு நியரஸ்ட் வரும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கிரேட்டர் தென் 500. ஸோ 500 இதான் 529. ஸோ இதுக்கப்புறம் 23, 24, 25, 26 அப் டு 31 வரைக்கும் என்ன வரும்னா 1000க்குள்ள வரும். நமக்கு இருக்க நம்பர் 1லேருந்து 1000க்குள்ள தான். நம்ம வின் பண்ணா என்ன பண்ணணும் 500க்கு மேலே தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 529 எந்த ஸ்கொயரு 23 ஸ்கொயர். ஸோ 23 ஸ்கொயர்லேருந்து 31 ஸ்கொயர் வரைக்கும் எடுக்கிறவங்க ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் த ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் ஏ ப்ரைஸ். முதல்ல ஒருத்தர் வராரு, அவர் ப்ரைஸை வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க 500 விட கிரேட்டர் தென் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். 500க்கு மேலே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அவங்க வெளில எடுத்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் கேட்குறாங்க செகண்ட் பிளேயர் வின் ஏ ப்ரைஸ். அப்போ அடுத்து வரும்போது அவருக்கு எவ்வளோ இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு கார்டை எடுத்துட்டு விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த கார்டை என்ன பண்ணிடுவாங்க தூக்கி போட்டுருவாங்க. அப்போ செகண்ட் பிளேயர் விளையாடும் போது அங்கே மொத்தம் எத்தனை கார்டு தான் இருக்கும் 999 கார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள அவர் என்ன பண்றாரு ஒரு கார்டு எடுத்து ஜெயிச்சிடாரு. இஃப் த ஃபர்ஸ்ட் ஹேஸ் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜெயிச்சிட்டாங்கன்னா செகண்ட் ஒன் விளையாடும் போது எப்படி இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளமா பார்க்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா எந்த கேமை பொறுத்து பார்க்குறோமோ அதில் இருக்க ஃபுல் பாசிபிலிட்டியும் எழுதுறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஹெட் டெய்லில் பார்த்தோம், அதில் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குமோ அது ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ நமக்கு 1000 கார்டு இருக்குன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சாம்பிள்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப் டு சாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க 1 2 1 2 3 எக்ஸெட்ரா 1000 வரைக்கும் என்ன இருக்கு கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை கவுண்டிங்ல எழுதும்போது மொத்தமாக எவ்வளோ இருக்கும் 1000 கார்ட்ஸ். இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எதுலாம் இருந்தால் வின் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் கேமை ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஈவெண்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் ஈவெண்ட்ல முதல்ல எழுதிக்கிறேன். ஸோ ஈவெண்ட் நான் யாரெல்லாம் ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 500. இந்த கார்டு எதுல இருந்து இருக்கு 1லேருந்து 1000. ஸோ இந்த 1லேருந்து 500க்குள்ள எடுக்கிற யாருமே வின் கிடையாது. அந்த நம்பரு 500லேருந்து 1000க்குள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கிறவங்க தான். ஸோ நீங்க 23 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 31 ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸ் வேணா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. 23 ஸ்கொயர் வந்து என்ன வரும்னா 529 வரும். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாகவே 500 600 700 8 தான் வரும். 31 ஸ்கொயர் என்ன வரும்னா 961 வரும். 31 × 31 961. 32 பார்த்தீங்கன்னா 1024 வரும். நம்ம கொஸ்டின் நான் கார்டு எது வரைக்கும் தான் இருக்குது 1000 வரைக்கும் தான் இருக்குது. அப்போது 32 நமக்கு தேவையில்லை, 31 ஸ்கொயர் வரைக்கும் போதும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எழுதினேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க கார்டு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது தான் 23 ஸ்கொயர்லேருந்து அப் டு 31 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும். அப்போ இதில் கவுண்ட் பண்ணுங்க மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு 23லேருந்து 31க்குள்ள எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 9 நம்பர் தான் என்னது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். வின் பண்ணுறதுக்கான கார்டு இந்த 9க்குள்ள தான் நம்மளால என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு என்னன்னு பாருங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்று நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன பண்ண போறாருன்னா அதில் வின் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ அதில் நம்பர் ஆஃப் P of A ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் A பை நம்பர் ஆஃப் S. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னது ஒரு கேம் விளையாடுறோம்னா அந்த கேம்ல இருக்க எல்லாமே சாம்பிள் ஸ்பேஸ். நமக்கு என்ன தெரியும் மொத்தம் எத்தனை கார்டு இருக்கு 1000 கார்டு இருக்கு. ஸோ P of A என்ன பண்ண போறாரு அவர் வின் பண்ணிருக்காரு. ஸோ அவர் வின் பண்ணணும்னா அவர் எந்த கார்டு எடுத்தா வின் பண்ணிருப்பாரு இந்த 9 கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுத்தா தான் என்ன பண்ணிருப்பாரு வின் பண்ணிப்பாரு. ஸோ அதில் 9/1000 இந்த 9ல இருந்து எந்த கார்டு வேணா எடுத்துருக்கலாம், ஆனா அவர் வின் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ இந்த 9ல இருந்து தான் அவரால் எடுக்க முடியும். அதால தான் 9/1000. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னது 9/1000. ஸோ சப்டிவிஷன் 2 நமக்கு என்னது த செகண்ட் பிளேயர் வின்ஸ் எ பிரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் விளையாடிட்டு போயிட்டாரு, அடுத்து செகண்ட் பிளேயர் வந்து விளையாட வராது. ஸோ இந்த செகண்ட் பிளேயர் என்ன எடுத்துக்கன்னா P of B எடுத்துக்கிறேன். P of B ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் B பை நம்பர் ஆஃப் S. ஸோ இப்போ கவனிங்க ஃபர்ஸ்ட் பிளேயர் விளையாடனோடனே என்ன ஆகும் அவர் கேமை விளையாடனோடனே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே அந்த கார்டை யூஸ் பண்ணக்கூடாது.
த கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்டு மறுபடியும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணிட்டாரு, அந்த கார்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கி போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும் நமக்கு, சாம்பிள் ஸ்பேஸ் 999. இப்போ செகண்ட் பிளேயர் விளையாடும் போதே அந்த பாக்ஸ்குள்ள எவ்வளவு பேப்பர்ஸ் கார்டு தான் இருக்கும், 999 தான் இருக்க போகுது. P of B. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பிளேயரும் வின் பண்ணிட்டு தான் போயிட்டாரு. அவருக்கு இருந்த பாசிபிலிட்டி எத்தனை இருந்துச்சு, 9 இருந்தது. அதுல இருந்து ஒன்னு எடுத்ததால தான் என்ன ஆயிட்டாருன்னா அவரு வின் பண்ணிட்டாரு. அப்போ செகண்ட் பிளேயரும் வின் பண்ணிருக்காருன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிளேயர் வின்ஸ் எ பிரைஸ், இவரும் வின் பண்ணிருக்காரு தான். அப்போ இவருக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கும், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன்னு விளையாடிட்டதால அங்க இருந்து ஒரு கார்டை எடுத்திருப்பாரு. அப்ப பேலன்ஸ் இதுல என்ன இருக்கும், 9 - 1 8. ஸோ அப்போ செகண்ட் பர்சன் ஜெயிக்கிறதுக்கான கார்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும், 8 கார்ட்ஸ். ஸோ டோட்டலா 999 கார்ட்ஸ். அவர் ஜெயிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்றதால 8 கார்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கார்ட்ஸ் தான் எடுத்திருப்பாரு. P of B equal to 8/999. ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், நல்லா பாத்துக்கோங்க. ஹோம்வொர்க் கொஸ்டின், a bag contain 5 blue balls. ஸோ ஒரு பேக்ல என்ன இருக்குன்னா 5 blue ball இருக்கு, 4 green ball இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு, 5 blue ball 4 green balls இருக்கு. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னா பால்ஸ் தான். ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்த்தா பால்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணிக்க வேண்டாம். ப்ளூ பால் 5 இருக்கு, கிரீன் பால் 4 இருக்கு. ஸோ நம்ம கான்செப்ட் பால் மட்டும் தான். இந்த ப்ளூ பால் தனியா இருக்கு, அது தனி சாம்பிள் ஸ்பேஸ், கிரீன் பால் தனியா இருக்கு, அதுக்கு தனி சாம்பிள் ஸ்பேஸ்லாம் எதுவும் கிடையாது. ரெண்டுமே சேர்த்து நமக்கு பால்ஸ் மட்டும் தான். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு மொத்தமா எத்தனை இருக்கும், 5 + 4 மொத்தமா நமக்கு எத்தனை இருக்கும், 9 balls தான். அதான் சாம்பிள் ஸ்பேஸ். A ball is drawn at a random from a bag. ஸோ பேக் உள்ள இருந்து என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு பால் எடுக்க போறோம். ஸோ பேக் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வந்து கையை விட்டு ஒவ்வொரு பாலா எடுக்க போறாங்க, அதுவும் ரேண்டமா தான். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பால் drawn is. ஸோ அப்போ நமக்கு என்ன பால்லாம் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் ப்ராபபிலிட்டில. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூ பால் இருக்கு. ஸோ ப்ளூ பால் மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க, ஈஸி தானே. ஸோ மொத்தம் எத்தனை இருக்கும் அது ஃபுல்லா தான் நம்ம எடுத்துக்கணும், 1 தான் எடுப்போம் 2 தான் எடுப்போம்னா நம்ம கேட்கவே இல்லை. ஸோ அப்போ டோட்டல் 9 பால்ல ப்ளூ பால் தான் நான் எடுப்பேன், எனக்கு பாசிபிலிட்டி என்ன இருக்குது, 5/9 ஈஸியா போடலாம். நெக்ஸ்ட் நாட் ப்ளூ பால். ஸோ நாட் ப்ளூ பால்ல இங்க வேற என்ன கலர் தான் இருக்கு, கிரீன் மட்டும் தான் இருக்கு. சப்போஸ் ப்ளூ பால் இல்லைன்னா வேற என்ன பால் தான் நம்ம கையில வரும், கிரீன் பால். ஸோ கிரீன் பால் மொத்தம் எத்தனை இருக்கு, 4. டோட்டல் எத்தனை இருக்கு, 9. 4/9. ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.